வணக்கம், நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸ்லேருந்து. நாங்கள் வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி ப்ரீவியஸாக ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, வீட்டுக்கு என்ன மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணணும், என்ன கெப்பாசிட்டியில் இன்ஸ்டால் பண்ணணும், இது எப்படி ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றின ஃபுல் டெமோ தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி ஒர்க் பண்ணுது, ரெஷின்னா என்ன, யூனிட் எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது, வாட்டர் என்ன மாதிரி போய் ட்ராவல் ஆகிட்டு வரும்போது எப்படி இது ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாறுதுன்றதை ஃபுல்லாக டெமோவோடு இப்போ காட்ட போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது உங்களோட பாத்ரூம் டைல்ஸில், கிச்சனில், பைப் லைனில், அது இல்லாமல் நீங்கள் வெசல் வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதெல்லாம் கால்சியம் அண்ட் ஹார்ட்னஸ்ன்ற சஸ்பெண்டட் சாலிட்ஸ். இதை தான் நம்ம ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக ஹேர் ஃபால் ஆகுறது. பொதுவாக ஹேர் ஃபால்னால் நம்ம ஷாம்பு, சோப்பு இதை தான் காரணம் சொல்லுவோம். பட் பேசிக்காக ஹேர் ஃபால் ஆகிறது முக்கியமான காரணம் வாட்டரில் இருக்கிற கால்சியம் மெக்னீஷியம்ன்ற ஹார்ட்னஸ் தான். இது என்ன பண்ணுவோம்னா முடியை ட்ரை ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகிறது, அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு எல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான். இப்போ பொதுவாக உங்களுக்கு ஹாட் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது முடி உடையும். இதை தான் நம்ம ஸ்பிளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பேசிக்காக அந்த ஸ்கின் ப்ராப்ளமோ ஹேர் ப்ராப்ளமோ வரும்போது, ஹேர் ஃபால் இஷ்யூ வரும்போது நம்ம சோப்பாக இருக்குமோ ஷாம்பாக இருக்குமோன்ட்டு யோசிப்போம். அது மட்டும் காரணம் கிடையாது. முக்கியமான காரணம் இந்த ஹாட் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது, அப்புறம் பாதிங் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் ஹேர் ஃபால் இஷ்யூஸும் வருது. இப்போ நம்ம இதே இடத்துல நம்ம சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்கின் பளிச்சுன்னு மாறிடும். உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா சில்கியாக ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஹேர் ஃபால் ஆகிறது சுத்தமாக நின்றுடும். கிச்சன் டைல்ஸில் உப்பு கரை படிகிறது, உங்கள் வீடு சால்ட் வாட்டர் நீங்கள் ஒரு தடவை தொடச்சாலும் அப்படியே எல்லா இடத்துலையும் வாட்டர் மார்க்ஸ் படிகிறது, பைப் லைன் பிளாக் ஆகுறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வெசல், ஹோம் அப்ளையன்சஸ், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷரு இதிலெல்லாம் வெள்ளையாக திட்டாக படிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்னஸ் தான். பொதுவாக போர் வாட்டரில் கால்சியம் மெக்னீஷியம் லெவலு அதிகப்படியாக போகும்போது, ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமாக போகும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் படிய ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம இந்த ரெஷின் பேஸ்டு சாஃப்ட்னர் மூலயமா அந்த கால்சியம் மெக்னீஷியம் ஹார்ட் மினரல்ஸை தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அதை தான் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெஷின்னா என்ன, ரெஷின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுதான் வாட்டர் சாஃப்ட்னர் ரெஷின்னு. இது ஒரு அயன் எக்ஸ்சேஞ்ச் மீடியா. பொதுவாக இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மீடியா என்ன பண்ணுவோன்னா, போர் வாட்டர்லேருந்து வர கால்சியம் மெக்னீஷியத்தை அந்த மீடியா அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சோடியம் ரீஜென்ரேஷன் அப்போ சோடியம் உப்பு கரைசல் கொடுக்கும்போது சோடியத்தை அப்சார்ப் பண்ணிவிட்டு கால்சியம் மெக்னீஷியத்தை ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ணுற கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே ட்ரைன் வாட்டர் வழியாக வெளியில் போயிடும். மறுபடியும் இதில் ஃபுல்லாக சோடியம் ரீசார்ஜ் ஆகிருக்கும். எகைன் மறுபடியும் சர்வீஸில் போர்வெல் வாட்டர் வரும்போது அந்த போர்வெல் வாட்டரில் இருக்கிற கால்சியம் மெக்னீஷியத்தை அப்சார்ப் பண்ணிவிட்டு சோடியத்தை ரிலீஸ் பண்ணும். இதுதான் இதோட ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா மினிமம் 500 to 800 ரீஜென்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணும். இந்த ரெஷின் பார்த்திங்கன்னா பாலிஸ்டிரீன் மெட்டீரியல். ஸோ இதுக்கு எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் எதுவும் கிடையாது. ப்ராப்பர் ரீஜென்ரேஷன் ரின்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே போதும், இதோட லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுதான் வாட்டர் சாஃப்ட்னர் யூனிட்டு. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு ஹவுசிங்கில் நாங்கள் வாட்டர் சாஃப்ட்னர் மாதிரி டெமோ கிட் செஞ்சுருக்கோம். இப்போ இதில் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும், இது எப்படி வேலை பார்க்குன்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட போர்வெல் வாட்டர் பைப் வழியாக மேலே ஓவர் டேங்குக்கு போயிட்டுருக்கோம். அதில் நாங்கள் கட் பண்ணி ஒரு டீ கனெக்ட் போட்டு நேராக வாட்டர் இதில் இன்புட்டாக கொடுத்துருவோம். இந்த இன்புட்டாக கொடுக்கும்போது இன்புட் கொடுக்குற வாட்டர் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த பைப் வழியாக உள்ளே தண்ணி போயிட்டு இந்த ரெஷின் வழியாக வெளியே வரும். அப்படி உள்ளே போயிட்டு இந்த ரெஷினில் போர்வெல் வாட்டர் ட்ராவல் ஆகும்போது அந்த போர்வெல் வாட்டரில் இருக்கிற கால்சியம் மெக்னீஷியம் எல்லாத்தையுமே இந்த ரெஷின் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஹார்ட் வாட்டராக உள்ளே போன வாட்டர் இந்த ரெஷினில் ட்ராவல் ஆகும்போது சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். அப்படி கன்வெர்ட் ஆகிட்டு இந்த பைப்லைன் வழியாக நேராக வெளியில் மறுபடியும் உங்களோட போர் பைப்லேயே கனெக்ட் ஆகி ஓவர் டேங்குக்கு போயிடும். இப்படி தான் சாஃப்ட்னரில் வாட்டர் ட்ராவல் ஆகி மேலே போகும். இப்போ நம்ம சாஃப்ட்னர் பற்றி டெமோ பார்ப்போம். இது எஃப்ஆர்பி வெசல், ரெயின்ஃபோர்ஸ் டஃப்லான் கோட்டட் வெசல். வெயில் மழைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் யூனிட்டை வெளியிலே வைக்கலாம். இதோட கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 104 லிட்டரு. இதில் நாங்கள் 100 லிட்டர் ரெஷின் ஃபில் பண்ணியிருப்போம். ரெஷினை நம்ம லிட்டர்ஸ் கணக்கில் தான் மெஷர் பண்ணுறோம். இதில் 100 லிட்டர் ஃபில் பண்ணியிருப்போம்.
இது வந்து ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்வு. இப்போ மேனுவலாக நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட் கணக்கில் ரீஜென்ரேஷன் பண்ணுவீங்க. மேனுவல் வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம தான் ரீஜென்ரேஷன் பண்ணணும். இடையில நம்மளால் பண்ண முடியாதப்போ மறுபடியும் ஹாட் வாட்டரே வரா மாதிரி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பேஸில் வேலை பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை எப்படி லிங்க் பண்ணுவோம்னா, உங்களோட போர் மோட்டரோட பேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் பேனல் ஃபிட் பண்ணுவோம். அந்த ஆட்டோமேட்டிக் பேனலோட இந்த ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்வை லிங்க் பண்ணிடுவோம். ஸோ உங்களோட போர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டேங்குக்கு வாட்டர் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேலே ஒரு ஃப்ளோட் சென்சார் போட்டுருவோம். டேங்க் ஃபுல்லானோன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், குறைஞ்சவொன்னு ஓட ஆரம்பிச்சிடும். உங்களோட போர்வெல் வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் லெவலை மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ட்ரீட்டட் வாட்டர் கிடைக்குன்றதை ஃபஸ்ட்டு நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களோட போர் மோட்டர் பர் ஹவருக்கு எவ்வளோ லிட்டர் வாட்டர் ஃப்ளோ கொடுக்குதுன்றதை செக் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையுமே காலிப்ரேட் பண்ணி ஒரு டைமை இதில் செட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு உங்களோட போர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்னா 10,000 லிட்டர் உங்களுக்கு ட்ரீட்டட் வாட்டர் கிடைக்கும். அப்படின்னா உங்களோட போர் வாட்டர் ஒரு 5,000 லிட்டர் பம்ப் பண்ணுது அப்படின்னா நாங்கள் வந்து 2 hours டைம் செட் பண்ணுவோம். 2 hours 120 minutes. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 5 நிமிஷம் போர் மோட்டர் ஓடுது, 1 நிமிஷம் ஓடுது, இல்லை 1 மணி நேரம் ஓடுது. எப்போ அந்த 120 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யூனிட் வந்து ரீஜென்ரேஷனுக்கு போயிடும். ரீஜென்ரேஷன் போயிட்டு அதுவே ரீஜென்ரேஷன் சால்ட் டைல்யூட்டட் வாட்டரை அடித்து ரெசினை ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சர்வீஸ்க்கு வந்து மறுபடியும் ஓவர்ட்டுக்கு வாட்டர் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 10,000 லிட்டருக்கு ஒரு தடவை ப்ராப்பராக ரீஜென்ரேஷன் நடக்கும்போது அந்த சாஃப்ட் வாட்டர் குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி பாராமீட்டர் மெயின்டைன் ஆகும். மேனுவலில் இருக்கும்போது இடையில நம்ம மறந்துட்டோம்னாலோ இல்லை நம்ம ஒர்க் பிஸியில் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னாலோ உங்களுக்கு மறுபடியும் அதே ஹாட் வாட்டர் தான் பம்ப் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப பெஸ்ட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடு ஒரு மோட்டரைஸ்டு பால் வால்வ் வரும். இந்த பால் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு தேவைப்படுற டயத்தில் ஓப்பன் க்ளோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறதுக்காக. இந்த யூனிட்டுக்கு போக எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு சால்ட் ட்ரம் ஒன்று வச்சுருப்போம் உப்பு போட்டு வைக்கிறதுக்காக. அந்த உப்பு போட்டு வைக்கிற ட்ரம்மில் இந்த ஹோஸை வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர்ஸ் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லிட்டரை வந்து அந்த சால்ட் ட்ரம்மில் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுருக்கிற உப்பை கரைச்சி அந்த சால்ட் டைல்யூட்டட் வாட்டரை இதே வழியாகவே சக் பண்ணி எடுக்கும். சக் பண்ணி எடுத்து அந்த ரெசினை க்ளீன் பண்ணும். அந்த சக் பண்ணுறப்ப டயத்துலையும் ரீஃபில் பண்ணுற டயத்துலையும் இந்த மோட்டரைஸ்டு பால் வால்வு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி வாட்டரை டாப்அப் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி ரீஜென்ரேஷன் அப்போ வாட்டர் சக் பண்ணி எடுத்துக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மோட்டரைஸ்டு பால் வால்வு. இப்போது இதை நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறேன். போர்வெல் வாட்டர்லேருந்து ஓவர் டேங்குக்கு பைப்பு போகும். அதில் இடையில வந்து பைப் லைனை கட் பண்ணி டீ போட்டுருவோம். டீ போட்டு இந்த இடத்துல இன்புட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் சிபிசி பைப் போட்டிருப்பீங்க, பிவிசி பைப் போட்டிருப்பீங்க, என்ன நீங்கள் பைப் போட்டிருக்கீங்களோ அந்த கனெக்டர் போட்டு இதில் நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். இதில் கனெக்ட் பண்ணும்போது இதில் காட்டினேன் இல்லையா, இதே மாதிரி இதுலேயும் ஒரு சென்டரில் ஒரு பைப் இருக்கும். அந்த பைப் வழியாக வாட்டர் உள்ளே போயிட்டு இதே மாதிரி தான் இதுலேயும் ரெசின் ஃபில் பண்ணியிருப்போம். இந்த ரெசின் வழியாக அந்த வாட்டர் ட்ராவல் ஆகி வெளில வரும். அப்படி வரும்போது அந்த அயன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது போர்வெல் வாட்டரில் இருக்கிற கால்சியம் மெக்னீசியத்தை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கணும் இந்த ரெசின் பீட்ஸு. அதுக்கப்புறம் சாஃப்ட் வாட்டர் இந்த வழியாக டெலிவரி ஆகி வெளியில் வந்து மறுபடியும் உங்களோட போர் பைப்லேயே லிங்க் ஆயிரும். லிங்க் ஆகி ஓவர் டேங்குக்கு போயிடும். இப்போ இந்த சாஃப்ட்னரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை பற்றி பார்ப்போம். ரீஜென்ரேஷன்னா என்னென்னா, நாங்கள் இந்த யூனிட் போக எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம் ஒன்று கொடுத்துருப்போம். அது வந்து சால்ட் ட்ரம்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் அந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜென்ரேஷனுக்கு வந்து 16 kg சால்ட் போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இந்த ஹோஸ் மூலயமா வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணும்போது ஒரு 15 days ஒன்ஸ்ன்றனால 15 நாளில் அந்த உப்பு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். ஸோ அந்த ரீஜென்ரேஷன் டயத்தில் இந்த உப்பு கரைசல் தண்ணியை இந்த ஹோஸ் மூலயமா உங்கள் போர் மோட்டரோட சக்ஷன் வச்சு ரீஜென்ரேஷன் அப்போ உங்களுக்கு இந்த சால்ட் ட்ரம்மில் இருக்கிற சால்ட் டைல்யூட்டட் வாட்டரை இந்த ஹோஸ் வழியாக யூனிட் சக் பண்ணும். அப்படி சக் பண்ணி எடுத்து இந்த ரெசின் பீட்ஸுக்குள்ளே அந்த சோடியம் வாட்டர், அதாவது சால்ட் டைல்யூட்டட் வாட்டர் போகும்போது ஏற்கனவே ரெசின் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கிற அந்த கால்சியம் மெக்னீஷியத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த சோடியம் அயான்ஸை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ரிலீஸ் பண்ணுற கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் அந்த சாலிட்ஸ் எல்லாமே ட்ரெயின் வழியாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டு வெளில போயிடும். இந்த சோடியம் ஃபுல்லாக அந்த ரெசின் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகியிருக்கும். அப்சார்ப் ஆகி முடிஞ்ச உடனே ஒரு தடவை யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரின்ஸ் பண்ணும். ஒரு ரீஜென்ரேஷனுக்கு 60 லிட்டர் சால்ட் டைல்யூட்டட் வாட்டர் தேவைப்படும் யூனிட்டுக்கு. 100 லிட்டர் ரெசினுக்கு வந்து 16 கிலோ சால்ட்டு. 150 லிட்டர் போகிறீங்கன்னா 24 kg, 200 போகிறீங்கன்னா 32 kg. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கும். பேசிக்காக வந்து 16 கிலோ ஒரு ரீஜென்ரேஷனுக்கு தேவைப்படும். 1:3 வாட்டர் தேவைப்படும். அந்த வாட்டரோட கவுண்டிங்கை வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ நீங்கள் 16 கிலோ உப்பு மட்டும் போட்டால் போதும். அதே வாட்டரை டாப்அப் பண்ணி அந்த உப்பை கரைச்சி
ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கணும். எடுத்து ரீஜென்ரேஷன் ரின்ஸ் முடிச்சுட்டு சர்வீஸ்க்கு வந்து ஓவர் ஹெட்டுக்கு பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓவர் ஹெட் டேங்கை ஃபில் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், குறைஞ்சவொன்னே ஓட ஆரம்பிச்சிடும். நாங்கள் டைம் செட் பண்ணி வச்சுருப்போம், அது அந்த டைம் கம்ப்ளீட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஜென்ரேஷன் ஆகிக்கணும். நம்ம வந்து அப்பப்போ ரீஜென்ரேஷன் எப்போ நடக்கும்ன்ற வெயிட் பண்ணி நம்ம சால்ட்டு போட வேண்டியதில்லை. நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடியே உப்பு போட்டு வச்சிடலாம். அது அதோட தேவைப்படுற டயத்தில் யூனிட் எடுத்துகிட்டு ரீஜென்ரேஷன் பண்ணிக்கணும். ஒரு வீட்டுக்கு என்ன மாடல் போடணும்னு வரும்போது நாங்கள் எதை பேஸ் பண்ணி யூனிட்டை டிசைன் பண்ணி கொடுப்போம்னா, அவங்களோட போர் மோட்டர் எத்தனை ஹெச்பி, அவங்களோட போர் மோட்டர் எவ்வளோ ஃப்ளோ கொடுக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்னஸ் லெவல், இந்த 3ஐயும் மெஷர் பண்ணி யூனிட்டை செலக்ட் பண்ணி சொல்லுவோம். பொதுவாக வந்து உங்களுக்கு 1 HP போர் மோட்டர்னால் இந்த மாடலே போதுமானது, 100 லிட்டர் ரேஷிங் கெப்பாசிட்டி இந்த மாடலே சரியாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 HP அப்படின்னா 1.5 HP போர் மோட்டர்னால் அதுக்கு 150 லிட்டர் ரேஷிங் கெப்பாசிட்டி சொல்லுவோம். எதுக்காகனா 1 HP போர் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ ரேஞ்ச் வந்து 5000 லிட்டருக்குள்ளே இருக்கும், இந்த யூனிட் சரியாக இருக்கும். அதே வந்து 1.5 HP போர் மோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,000 to 8,000 லிட்டர் பம்ப் பண்ணும். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வர ஃப்ளோ வந்து இந்த ரெஷின்குள்ளே ட்ராவல் ஆகணும்னா குவான்டிட்டி பத்தாது, இந்த ரெஷின் குவான்டிட்டி பத்தாது. ஸோ நாங்கள் 150 லிட்டர் ரெஷின் குவான்டிட்டி சொல்லுவோம். அது யூனிட் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 1.5 inch பைப்லைன் சைஸு. 150 லிட்டர் குவான்டிட்டி ரெஷின் இருந்தால் தான் அந்த 9000 லிட்டர் ஃப்ளோவையும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் வாட்டராக மாற்ற முடியும். அதனால் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா 1 HP போர் மோட்டருக்கு 100 லிட்டர் போதும், 1.5 HPக்கு 150 லிட்டர் போடணும். அந்த மாதிரி என்ன ஹெச்பி போட்டிருக்காங்க, எவ்வளோ ஃப்ளோ வருது, அதை பேஸ் பண்ணி நாங்கள் யூனிட் டிசைன் சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க, 100 லிட்டர் ரேஷின் குவான்டிட்டி சாஃப்ட்னரே போதுமானது. ஏன்னா இது வந்து 10,000 லிட்டர் ட்ரீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து ஒரு 15 நாள் 12 நாள்னு வரும். இதே வந்து நீங்கள் 4 பேர் 6 பேர் இருக்கிற இடத்துல இந்த ரெஷின் போட்டிங்கன்னா, இந்த சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாரம் உப்பு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 150 லிட்டர் ரெஷின் குவான்டிட்டி போட்டுக்கிட்டோம்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸு நீங்கள் ரீஜென்ரேஷனுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஆனால் சால்ட் அமௌண்ட் வந்து அந்தந்த கெப்பாசிட்டிக்கு, இப்போ உதாரணத்துக்கு சால்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 லிட்டர் ரெஷினுக்கு 16 கிலோனா அதில் எந்த விதத்துலையும் குறையாது. அது ஹார்னஸ் கூட இருக்கோ கம்மியாக இருக்கோ 100 லிட்டர் ரெஷினுக்கு 16 கிலோ சால்ட்டு கம்பல்சரி போகணும். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு கிச்சன் பாத்ரூம் டைல்ஸில் எங்கேயுமே உப்பு கரப்படியாது. உங்கள்ட்ட பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா பளிச்சுன்னே இருக்கும். உங்களுக்கு பைப்லைன் பிளாக்கிங்ஸ் எங்கேயுமே நடக்காது. முக்கியமாக ஹேர் ஃபால் ஆகாது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். பொதுவாக நீங்கள் ரெயின் வாட்டரில் மினரல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களோட போர்வெல் வாட்டரை இது சாஃப்ட் வாட்டரை மாற்றிடும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, சைனிங்காக இருக்கும். இந்த சாஃப்ட்னர் யூனிட் வந்து அந்த போர்வெல் வாட்டரை ஹார்டாக இருக்கிறத சாஃப்ட் வாட்டராக தான் மாற்றும். இதை வந்து நம்ம டைரெக்டாக ட்ரிங்க் பண்ணவோ குக் பண்ணவோ முடியாது. மிச்சப்படி அதர் பர்பஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி ஃபுல் டெமோ வீடியோ பார்த்தோம். இவ்வளோ தாங்க வாட்டர் சாஃப்ட்னரு. இப்போ வாட்டர் சாஃப்ட்னர் வந்து யார் யாருக்கு தேவைப்படும்னா, வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவல் ஒரு லிமிட்டுக்கு மேலே யார் வீட்டில் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் எல்லாத்துக்குமே வாட்டர் சாஃப்ட்னர் தேவைப்படும். இப்போ இருக்கிற வாட்டர் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்குமே இது ரொம்ப அவசியம். உங்களோட வீட்டை வந்து நீங்கள் கட்டும்போது டைல்ஸாக இருக்கட்டும், கிச்சன் அப்புறம் ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கட்டும், அப்புறம் கிச்சன் டைல்ஸாக இருக்கட்டும், பைப்லைன்ஸாக இருக்கட்டும், சவர் ஃபிட்டிங்ஸு, பைப்லைன் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. அதோட லைஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் ப்ளஸ் வந்து வீடே வந்து பளிச்சுன்னு புதுசாகவும் இருக்கிறதுக்கும் இந்த வாட்டர் சாஃப்ட்னர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப அவசியம். நம்ம வீட்டுக்கு போர்வெல் வாட்டர் டெஸ்ட் எடுத்து இதே மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.